अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु वअशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीन आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीन आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய உரையில் சொர்க்கத்தை பற்றி ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். சொர்க்கம் இந்த உலகில் ஒரு மூமினுடைய லட்சியம், அவனுடைய குறிக்கோள், அவனுடைய இலக்கு. அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம், வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா. மக்களுக்கு ஆசைகளை விரும்புவது அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் இந்த உலக ஆசைகள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார்கள், மிகவும் நேசிக்கின்றார்கள். இந்த உலகத்தின் ஆசைகள் என்னென்ன? மினன் நிஸா, பெண்கள், வல் பனீன், ஆண் மக்கள், வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத் ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முஸவ்வமா, குதிரைகள், வல் அன்ஆம் கால்நடைகள், வல் ஹர்ஸ் விளைநிலங்கள். மனிதன் எதையெல்லாம் விரும்புவானோ அவ அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே பட்டியலிடுகின்றான். இவற்றையெல்லாம் நேசிப்பது மனிதனுக்கு அலங்காரமாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஸாலிக மதாஉல் ஹயாத்தித் துன்யா, இது இந்த உலக வாழ்வின் அற்ப சுகம். மனிதன் பெரிதாக விரும்பக்கூடிய இந்த தங்கம், வெள்ளி, பெண்கள், ஆண் மக்கள், விளைநிலங்கள், சொத்து, பங்களா, கால்நடைகள் எல்லாமே, இந்த ஒட்டுமொத்த துன்யாவும் மதா, அற்ப சுகம். வல்லாஹு ஐந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே அழகான தங்குமிடம் இருக்கிறது. அல்லாஹ் துனியாவை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறான், சொர்க்கத்தை பற்றி பேசும்போது அல்லாஹ் எப்படி பேசுகிறான், இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். துனியாவை பற்றி சொல்லும்போது அற்ப சுகம் என்று சொல்கின்றான். ஆனால் ஆகிரத், மறுமையை பற்றி, சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடும்போது ஹுஸ்னுல் மஆப், அது அழகிய தங்குமிடம். அல்லாஹ்விடத்திலே அழகிய தங்குமிடம் உள்ளது. தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் கேட்கின்றான், குல், நபியை நீங்கள் மக்களிடத்திலே கேளுங்கள், அஉநப்பிஉக்கும் பிகைரின் மின் ஸாலிகும், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? இதையெல்லாம் விட சிறந்தது. இந்த உலகத்தில் மனிதன் ஓடுவது, அலைவது, உழைப்பது எல்லாமே இந்த தங்கம், வெள்ளி, சொத்து, இந்த துன்யா, இதுக்காகத்தான். ஆனால் இவற்றையெல்லாம் விட சிறந்தது இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, சொல்லட்டுமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். என்னது?
தங்கம், வெள்ளி, மனைவி, மக்கள், இந்த ஒட்டுமொத்த துனியாவை விடவும் சிறந்த பாக்கியம், பெரும் பாக்கியம் எது? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்க சோலைகள் தான் இவற்றையெல்லாம் விட சிறந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு அவன் தரத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வேற, மனிதன் நாம் விரும்பக்கூடிய இந்த துனியாவுக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அந்தஸ்து வேற. சொர்க்கத்துடைய வாழ்க்கையே அது தனி, அது உயர்ந்தது, சிறந்தது. ஒட்டுமொத்த துனியாவும் அது சொர்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் எந்த வகையிலும் இந்த துனியாவை மதிப்பிட முடியாது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவன வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ல மௌதிஉ சௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு இடம் கிடைப்பது, ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஒட்டுமொத்த துன்யாவை விடவும் துன்யாவில் உள்ள அனைத்தை விடவும் அது சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை பாருங்கள். சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடம் கிடைப்பது. சாட்டை அளவுனா எவ்வளவு? ஒரு 6 அடி இடம். இங்க நம்ம இறந்து போனா நம்மளை கபர் குழியில வைக்கிறதுக்கு அந்த 6 அடி இடம், இந்த 6 அடி இடம் உங்களுக்கு கிடைப்பது துன்யாவை விடவும் துன்யாவில் உள்ள அனைத்தை விடவும் அது சிறந்தது. அப்படியானால் அந்த சொர்க்க வாழ்க்கை எவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் முஸ்லிமான பெண்ணும் இந்த சொர்க்கத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா அது நம்முடைய லட்சியம். சும்மா சொர்க்கம் சொர்க்கம்னு சொன்னா போதாது, எப்படி அல்லாஹ் அந்த சொர்க்க வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறான், சொர்க்கம்னா என்ன, அது எப்படி இந்த உலக வாழ்க்கையை விட்டு மேம்பட்டு இருக்கிறது, சிறப்புற்று இருக்கிறது, இவ்வுலக வாழ்க்கைக்கும் அந்த சொர்க்க வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன, இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் அறிஞ்சு வச்சிருந்தாதான் சொர்க்கத்தின் மீது அவனுக்கு ஆசை வரும். சுவனத்தின் மீது அவனுக்கு ஆசை வந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியானாக, இந்த உலகத்தில் அந்த சொர்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய அடியானாக அவன் மாறிவிடுவான். சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. குர்ஆன்ல சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கம் என்று நாம் சொல்வதற்கு அரபு மொழியில் ஜன்னத், ஜன்னாத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் பல்வேறு இடங்களில் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்த்தால் அதிகமாக இந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே அதிகமாகவே பேசியிருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் நம்முடைய இலக்கு. அடிக்கடி சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள அந்த விளக்கங்களை நம்ம படித்தாலும் உண்மையிலே குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விளக்கங்களையே இந்த ரமலான் முழுவதும் பேசலாம். சொர்க்கத்தை பற்றி ரமலான் முழுவதும், நரகத்தை பற்றி ரமலான் முழுவதும் பேசலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கண் குளிர்ச்சியை அறியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். இந்த சொர்க்கத்து இன்பத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த கண் குளிர்ச்சியை யாராலும் அறிய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்கு. என்ன அந்த ஹதீஸ்களுக்கு? ஹதீஸுல் குதுசி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா அது ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களுக்கு ஹதீஸுல் குதுசி என்று பெயர். அப்படி ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். சஹீஹுல் புகாரியில் இந்த நபிமொழியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அஅதத்து லிஇபாதிஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன்.
மாலா ஐனுன் ரஅத். அல்லாஹ் சொல்கின்றான், எனது அடியானுக்கு, எனது அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். மாலா ஐனுன் ரஅத், இந்த கண்ணும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதாலும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், இந்த மனிதனுடைய உள்ளத்திலும் உதித்திராத பாக்கியங்களை, சுகங்களை, இன்பங்களை, வசதிகளை என்னுடைய அடியானுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். இந்த ஹதீஸ் என்ன சொல்கின்றது? எந்த கண்ணும் கண்டிராத சுவனத்து இன்பங்களை நம்முடைய கண்களால் காண முடியாது. இந்த உலகத்திலே எத்துணை இன்பங்களை நாம் கண்டிருந்தாலும் சுவனத்து இன்பங்கள் அது வேற மாதிரி தான் இருக்கும். அந்த இன்பங்களை எந்த மனிதனாலும் பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது. வலா உதுனுன் சமிஅத், எந்த மனிதனுடைய காதிலும் விழுந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இன்பம் யாருடைய உள்ளத்திலும் உதித்திருக்காது. கற்பனை செய்ய முடியுமா சுவனத்து இன்பங்களை? என்னதான் கற்பனை செஞ்சாலும் அதையெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனவாசிகளுக்கு தரக்கூடிய இன்பங்கள் இருக்கும். கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்ப குர்ஆன்ல ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கே சொர்க்கத்தை பற்றி, அது ஒரு துளி அளவு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உலகத்தில் யாருக்குமே தெரியாத செய்திகளை சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கவாசிகளை பற்றி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது துளியிலும் மிக ஒரு சின்ன அளவு. அதை விட நமக்கு தெரியாத எவ்வளவோ இன்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்துடைய இன்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவான். ஆனா அவன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் தான் உலகத்தில் மிகவும் துன்பம் அடைந்தவனாக இருப்பான், சோதனைகளுக்குள்ளானவன். அவனை போன்று யாரும் அவ்வளவு சிரமங்களை, துன்பங்களை யாரும் அனுபவித்திருக்க முடியாது. அவ்வளவு சிரமங்களை பார்த்திருப்பான். இந்த உலகவாசிகளே கம்பேர் பண்ணா உச்சகட்ட துன்பம், உச்சகட்ட சோதனை என்றால் அவனுக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு துன்பம் இருக்குன்னு பாருங்க. நோய் துன்பம், அல்லது வியாபாரம் சரியில்லை வறுமை அப்படி துன்பம், மனைவி சரியில்லை குடும்பத்தில் பல்வேறு வகைகளில் இன்றைக்கு துன்பங்கள் பல்வேறு வடிவங்களில் முகங்களில் நம்மை நோக்கி வருகின்றது. இப்படி துன்பங்களிலேயே ஊறி போன ஒரு மனிதன் அவன் சொர்க்கவாசியா இருப்பான். அவன் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு அல்லாஹ் அவனிடத்துல கேட்பான், இதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்வில் ஏதாவது துன்பத்தை நீ கண்டிருக்கின்றாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கஷ்டத்தை நீ பார்த்திருக்கின்றாயா அப்படின்னு கேட்பான்ல. இந்த உலகத்துல கேட்டா பட்டியலையே சொல்லுவான். நீ எவ்வளோட கஷ்டப்பட்ட, எனக்கு அவ்வளவு சிரமம், இவ்வளவு சிரமம், எனக்கு பொருளாதாரம் சரியில்லை, வீட்டில் நிம்மதி இல்லைன்னு பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா அவன் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு அல்லாஹ் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் எந்த கஷ்டத்தையும் நான் பார்க்கவே இல்லை, எந்த துன்பத்தையும் நான் காணவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொர்க்கத்து இன்பம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் மறக்க செய்துவிடும். மிகவும் கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் கூட அந்த சிரமங்கள் அனைத்தையும் அவன் மறந்து விடுவான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவனத்து இன்பங்களை வைத்திருக்கின்றான். சொர்க்கத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நிறைய பெயர்களை சொல்றான் குர்ஆன்ல. அதுல ஒரு பேர் என்ன தெரியுமா? ஜன்னாத்துன் நயீம். ஜன்னாத்துன் நயீம், பாக்கியங்களின் சொர்க்கம். நயீம் என்றால் இன்பம், சுகம். அப்ப பாக்கியங்களின் சொர்க்கம், அந்த வாழ்க்கையிலே இன்பங்கள் மட்டுமே இருக்கும், இன்பங்கள் நிறைந்திருக்கும். எனவேதான் சொர்க்கத்துக்கு பேர் ஜன்னாத்துன் நயீம். எல்லா மகிழ்ச்சியும், எல்லா சந்தோஷமும், எல்லா சுகமும் அந்த வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்துக்கு இன்னொரு பெயரையும் அல் குர்ஆனிலே
குறிப்பிடுகின்றான். தாருஸ் சலாம், அதுக்கு பேர் என்னது? தாருஸ் சலாம். தாருஸ் சலாம் என்றால் சாந்தியின் வீடு. சாந்தினா என்ன? துன்பங்கள், துயரங்கள், ஆபத்துகள், குறைபாடுகள் அனைத்திலிருந்தும் சாந்தி. எந்த பாதிப்புகளும் இருக்காது, எந்த குறைபாடுகளும் இருக்காது, எல்லா வகையிலும் துன்பங்களில் இருந்து நீங்கிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எனவேதான் அதற்கு பேர் தாருஸ் சலாம், சாந்தியின் வீடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ஆக சூனத்து இன்பங்கள் இப்படி அதெல்லாம் நாம் மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கின்றார். அதில் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய ஒரு சில பாக்கியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக உணவு. சொர்க்கவாசிகள் என்ன உண்பார்கள்? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், குலு வஷ்ரபு ஹனியம் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் இந்த உலகத்திலே செய்த செயல்களுக்காக இப்போது உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். எப்படி உண்ணுங்கள், பருகுங்கள்? ஹனியன், தாராளமாக உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். சொர்க்கத்துக்குள்ள போன உடனே அறிவிப்பு தான் அவர்களுக்கு. 4 விஷயங்கள் குறித்து அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும். அந்த 4 விஷயங்கள் என்ன தெரியுமா? சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். சொர்க்கவாசிகள் சுவனத்துக்குள் நுழைந்தவுடன் அவர்களை பார்த்து சொல்லப்படும், யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகளே, இன்னலக்கும் மன் தஹ்யவ், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள், ஃபலா தமூது அபதா, இங்கே நீங்கள் மரணிக்கவே மாட்டீர்கள். 4 அறிவிப்புகள். அதுல முதல் அறிவிப்பு என்ன? சொர்க்கத்தில் நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள், மரணிக்கவே மாட்டீர்கள், மௌத்து கிடையாது சொர்க்கத்தில். இங்க ஒரு மனுஷன் சொகுசா வாழணும், நிம்மதியா இருக்கணும்னு எத்தனையோ முயற்சியை செய்வான். திடீர்னு மரணம் வந்து அவனை தூக்கிட்டு போயிடும். மவுத், மலக்குல் மவுத் கூட்டிட்டு போயிடுவார். பெற்றோரோடு பிள்ளைகளோடு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துகிட்டு இருப்போம். அன்பானவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரணம் நமக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி விடுகின்றது. இது தவிர்க்க முடியாது. ஆனால் சொர்க்கத்திலே மவுத்து கிடையாது. மவுத்துக்கே அல்லாஹ் மவுத்தை கொடுப்பான். சொர்க்கத்திலே மவுத்துக்கு மவுத்து கொடுக்கப்படும். ஒரு ஆட்டின் வடிவத்தில், மவுத்து ஆட்டின் வடிவத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த ஆட்டை அறுப்பான். சொர்க்கவாசிகள், நரகவாசிகள் 2 சாராருக்கும் சொல்லப்படும், இந்த வாழ்விலே மவுத்து கிடையாது. இந்த உலகத்தில் தான் உங்களுக்கு மவுத்து, இங்கே உங்களுக்கு மவுத்து கிடையாது. மவுத்தே மவுத்தாகிவிட்டது. சொர்க்கவாசிகளுக்கு மவுத்து கிடையாதுன்னு சொன்னா அதுல இன்னொரு விளக்கமும் அடங்கியிருக்கு. சொர்க்கவாசிகள் உறங்க மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களா? இப்ப சில பேர் நம்ம யோசிக்கலாம், சொர்க்கத்துல தான் எல்லா இன்பங்களும் இருக்குங்கிறீங்க, தூக்கம் என்பது ஒரு இன்பம் தானே, அப்ப அது சொர்க்கத்திலே நமக்கு கிடைக்காதா? தூக்கம் என்பது அது ஒரு வகையில் மவுத்து. நம்ம தூங்குறோம் சொன்னா நம்ம காலம் வீணாகுது, நம்ம மரணிக்கிறோம். அதனாலதான் ஷஹீதுகள் உறக்கம் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் அந்த சின்ன மௌத்தையும் எடுத்துட்டான். உறக்கம் இல்லாமல் அவங்க டைரக்டா சொர்க்கத்துக்குள்ள போய் உயிரோடையே இருந்துகிட்டே இருப்பாங்க. உறக்கம் என்பது ஒரு பலவீனம், நமக்கு அசதியினால். அது தூங்காட்டினா நம்ம டயர்டாயிரும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த டயர்டை சரி பண்றதுக்காக தான் உறக்கம் வருது. சொர்க்கவாசிகளுக்கு தான் டயர்டே இருக்காது. அந்த வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும், சொர்க்கத்திலே அவர்களுக்கு எந்த களைப்பும் ஏற்படாது. களைப்பே வராதுன்னா அப்புறம் தூக்கம் எதற்கு? அதனால் அவர்கள் தூங்கவும் மாட்டார்கள். சொர்க்கத்திலே மௌத்து கிடையாது. 2வது அறிவிப்பு, இன்னலக்கும் அன் தஸிஹு, சொர்க்கத்திலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஃபலா தஸ்தமு அபதா, இங்கு நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். நோய் வராது. நோய் இல்லாத வாழ்வு இந்த உலகத்தில் நமக்கு உண்டா? இது எதுவுமே இந்த துனியாவில் கிடைக்காது. இந்த 4 விஷயங்களும் இந்த உலகத்தில் மனிதன் விரும்புவான், ஆனால் மனிதனுக்கு அது கொடுக்கப்படாது.
வாழ வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் அவன் வாழ முடியாது. நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பான், ஆனால் நோய் அவனை பீடித்து கொண்டுதான் இருக்கும். அந்த வாழ்க்கை அங்கேதான். சொர்க்கவாசிகளுக்கு நோய் என்பதே கிடையாது. இங்கே நமக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் கூட அது கொஞ்ச காலம்தான். எவ்வளவு காலத்துக்கு நம்ம ஆரோக்கியமா இருந்துருவோம்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் உறுப்புகள் செயல் இழந்து அது பலகீனம் அடைஞ்சு சுகர் வருது, பிபி வருது, பல்வேறு நோய்கள் நமக்கு வருது, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றோம். இதுதான் துன்யா. ஆனா ஆகிரத் சொர்க்கம், அங்கு நோயே இருக்காது. மூன்றாவது அறிவிப்பு, இன்னலக்கு மன் தஷிப்பு, நீங்கள் சொர்க்கத்தில் இளமையுடன் இருப்பீர்கள். ஃபலா தஹரமு அபதா, சொர்க்கத்திலே நீங்கள் முதிர் வயதை அடைய மாட்டீர்கள், முதுமையை அடைய மாட்டீர்கள். எல்லாருக்கும் ஆசைதான், வயசு நமக்கு இள வயதோடு நம்ம இருக்கணும், வயசான கிழவனாக நம்ம மாறிடக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டாலும் அது இந்த உலகத்தில் முடியுமா? முடியாது. ஒரு காலத்தில் நீ குழந்தை, ஒரு நேரத்தில் நீ இளைஞன், பிறகு நீ கிழவன், அவ்வளவுதான், முதியவன். இந்த நிலையை அடைந்துதான் ஆக வேண்டும். முதுமையை அடையாமல் யாருக்கும் இந்த உலக வாழ்வு கிடையாது. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? எப்படியாவது வயசை குறைச்சு காட்டணும்னு நினைக்கிறான், ஆசைப்படுறான். விரும்பினாலும் கிடைக்காது. நீ விரும்பினாலும் இந்த துன்யாவில் உனக்கு கிடைக்காது. ஆனால் சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை தருவான். அங்கே முதுமை என்பது கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு வயசு என்னவா இருக்கும்? இள வயசுனா 16 வயசா, 18 வயசா? இல்ல, சுவன வாழ்க்கையை அனுபவிப்பதற்குரிய வயதில் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். அது என்ன வயது? 30 வயது. 30 வயது உடையவர்களாக சுவனவாசிகள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் 60 முழம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயரம் எவ்வளவு? 60 முழம். அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு அறிவிப்பு. ஆக இளமை நிரந்தரமாக இருக்கும். நான்காவது அறிவிப்பு, இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தபஅசு அபதா, இந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்பத்துடனே இருப்பீர்கள். இந்த இன்பம் உங்களை விட்டு எப்பொழுதும் பறிபோகாது. இந்த உலகத்திலே உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு இன்பம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். திடீரென அந்த இன்பம், அந்த சுகம் எப்பொழுது வேண்டாலும் பறிபோய்விடும், இல்லையா? இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு எப்ப வேண்டுமானாலும் போகும். ஆனா மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய இந்த இன்பங்கள் நிலையானவை. அது கொடுத்தா நம்ம வாங்கினது தான் வந்துகிட்டே தான் இருக்கும், அது முடிவடையாது. இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் சொல்லப்படுகின்ற 4 அறிவிப்புகள். இப்ப சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் அவர்களுக்கு ஒரு உணவை கொடுப்பான். அது என்ன உணவு? மீன். மிகச்சரியான பதில் என்ன? மீனுடைய ஈரல். இதைவிட மிகச்சரியான பதில் என்ன தெரியுமா யாருக்காவது? சொர்க்கத்தில் முதலில் சொர்க்கவாசிகள் உண்ணுகின்ற உணவு அந்த மீனுடைய ஈரலில் கூடுதலாக ஒரு பகுதி இருக்கும். ஹதீஸ்ல வரும்போது ஜியாதத்து கபிதில் ஹூத், மீன் என்றால் சாதாரண சின்ன மீன் கிடையாது, அது சுறா மீன். சுறாவுடைய அந்த பெரிய மீன் பார்க்குறோம் இல்லையா, அந்த பெரிய மீனுடைய ஈரலில் கூடுதலாக ஒரு பகுதி இருக்கும். அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் உணவு. தாராளமாக உண்ணுங்கள், பருகுங்கள், அல்லாஹ் சொல்லிடுவான். சொர்க்கவாசிகள் விரும்பியதையெல்லாம் சாப்பிடுவாங்க, விரும்பியதையெல்லாம் குடிப்பார்கள். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒரு அளவு தானே, அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட முடியாது. சாப்பிட்டால் நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். ஒன்று வாந்தி வரும் அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும். இதுதான் இந்த உலகத்தில் நிலைமை. ஆனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். 100 பேருடைய உணவு. இந்த உலகத்தில் நபி அவர்கள் அதை ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறாங்க.
ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னால் தானே சொர்க்கவாசிகள் எவ்வளவு சாப்பிடுவாங்க நமக்கு புரியும். சும்மா சொர்க்கவாசி நல்லா சாப்பிடுவாங்கன்னா அது தெரியாது. அப்போ ஒரு உதாரணம் சொல்லணும், ஒரு அளவு சொல்லணும். இந்த உலகத்தில் நீங்கள் 100 பேர் எவ்வளவு சாப்பிடுவீங்க, அதை சொர்க்கவாசிகளில் ஒருவர் சாப்பிடுவார். இந்த உலகத்தில் நீங்கள் 100 பேர் எவ்வளவு குடிப்பீர்கள், அதை சொர்க்கத்திலே சொர்க்கவாசி ஒருவர் குடிப்பார். 100 பேர் சாப்பாட்டை சாப்பிடுவோம், 100 பேர் குடிக்கக்கூடிய பானத்தை நம்ம குடிப்போம். அப்போ இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோமே, மறுபடியும் எப்போ சாப்பிட்றது? இங்கே நம்ம சாப்பிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும் அது செரிமானம் ஆகுறதுக்கு. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நமக்கு டேஞ்சர், ஆபத்து, முடியாமல் போயிடும். இப்போ அதிக நேரங்கள் எடுத்தாதான் மறுபடியும் நம்மளால் சாப்பிட முடியும், அது உடலுக்கு உகந்த உணவாக இருக்கும். இல்லை என்றால் அந்த உணவு நல்ல உணவாக இருந்தாலும் நம்முடைய உடல் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளாது. சொர்க்கவாசிகள் இவ்வளவு சாப்பிட்றாங்கல்ல, இவ்வளவு குடிக்கிறாங்கல்ல, அது செரிமானாகி மறுபடியும் அவங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமா? நேரம்லாம் சொல்ல முடியாது, அது அவங்க விருப்பம். நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் விடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் தான், ஒரு வியர்வை, 2 விஷயங்கள், ஒன்று ஏப்பம், இன்னொன்று வியர்வை. அந்த ஏப்பமும் வியர்வையும் கூட வீசாது, நாற்றம் எடுக்காது. இங்கே நம்முடைய வயிற்றுக்குள் போய்விட்டால் அந்த உணவு அசுத்தமானது, அது வெளியே வரும்போது துர்நாற்றத்துடன் தான் வரும், அதனுடைய வாடையும் அப்படித்தான். ஆனால் சொர்க்கவாசிகள் இவ்வளவு உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு ஏப்பம் விடுவார்கள், அவருடைய உடலில் இருந்து ஒரு வியர்வை வெளிப்படும். அந்த ஏப்பமும் வியர்வையும் கஸ்தூரியை விட மணமாக இருக்கும். இதுதான் மறுபடி வயிறு ஒட்டிடும். சாப்பிட வேண்டியது ஒரு ஏப்பம் விட வேண்டியது, அல்லது வேர்க்கும் வயிறு ஒட்டிடும். இப்போ மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடுவதற்கு, உண்ணுவதற்கு அளவே இல்லை. அவங்க பசிக்காகவும் சாப்பிட மாட்டாங்க. இங்கே நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம்? பசிக்காண்டி சாப்பிட்றோம். உலகத்தில் சாப்பிடாவிட்டால் பசி என்ற அந்த நோவினை நமக்கு ஏற்படும். ஆனால் சொர்க்கத்திலே இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, சொர்க்கத்திலே நீங்கள் பசியுடன் இருக்க மாட்டீர்கள். சொர்க்கவாசிகள் இவ்வளவு சாப்பிடுவாங்களே, பசிக்காக சாப்பிட மாட்டாங்க, அவங்க ருசிக்காக மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இவ்வளவு சாப்பிடுவாங்க, ஏப்ப விடுவாங்க, வயிறு ஒட்டினும், மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்போ அது என்ன வாழ்க்கை? அனுபவிப்பதற்கே உரிய வாழ்க்கை. அதுதான் இந்த ஆயத்துடைய அர்த்தம். உண்ணுங்கள், பருகுங்கள், ஹனீஅன், தாராளமாக, மகிழ்ச்சியாக, வேண்டியதை எல்லாம் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்படி ஒரு உணவு அவர்களுடைய உணவு. சரி, இவ்வளவு சாப்பிட்றாங்களே, அது செரிமானமாகி என்ன ஆகும்? இங்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லாம் மலமாக, ஜலமாக, அது காற்றாக பிரிகிறது. சொர்க்கவாசிகள் இவ்வளவு உண்ணுகிறார்களே, அந்த உணவு என்ன ஆகும்? சஹாபாக்களுக்கே அந்த சந்தேகம் வருது. ஃபமா பாலு தஆமி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இவ்வளவு உணவுகளை அவர்கள் உண்ணுகிறார்கள், பருகுகிறார்கள், அந்த உணவு எங்கே போகிறது? லா எபுலூன், அது ஏப்பமாக, வியர்வையாகத்தான் போகும். அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். சொர்க்கவாசிகள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யதகவ்வதூன், அவர்கள் மலம் கழிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எச்சில் கூட, அந்த சளி கூட வராது. எச்சிலும் வராது, சளியும் வராது. இப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு படைச்சிருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்ம நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் கிடைக்குமா? கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அந்த வாழ்க்கையை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். ஜன்னத், ஜன்னாத் என்று சொல்றோமே, இந்த ஜன்னத்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜன்னத் என்ற சொல் அதிலிருந்து வந்ததுதான் ஜின்னு. ஜின்னுன்னு சொல்றோமே, ஏன் சொல்றோம்? அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாத படைப்பு. கண்ணுக்கு புலப்படாத, தெரியாத விஷயங்களை எல்லாம் ஜன்ன என்ற வார்த்தையால் அரபு மொழியில குறிப்பிடப்படும். பாம்புக்கு கூட ஜினான் அப்படின்னு சொல்லப்படும் அரபு மொழியில். ஏன்? பாம்பு பெரும்பாலும்
நம்ம கண்ணுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி நம்முடைய கண்ணில் தென்பட்டால் கூட என்ன செய்யாது, உடனே நம்மளோட கண்ணை விட்டு மறைய தான் பார்க்கும். எனவே அதுக்கு பேர் ஜினான். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் ஜன்னத். ஏன்? அல்லாஹ் அந்த பெரும்பாக்கியத்தை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்றான். சொர்க்கம் மறைக்கப்பட்டு இருக்கிறது, மறைவாக இருக்கிறது. அதனால்தான் நிறைய பேர் புத்தி இழந்து கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லி மறுத்துட்டு போயிடுறான். சொர்க்கம் எனக்கு தெரியல, சொர்க்கத்தெல்லாம் நம்புறது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே பெரும் பெரும் மதிப்புக்குரிய பொருட்களை எல்லாம் கண்ணுக்கு தெரியாம மறைச்சுதான் வச்சிருக்கிறான். உலகத்திலேயே அல்லாஹ் அப்படிதான் மறைச்சு வச்சிருக்கிறான். நீங்க பாருங்க, முத்து எங்க இருக்கும்? கடலுக்கு வெளியில கிடைக்குமா? கடல் ஆழத்துல கிடைக்குமா? கடல் ஆழத்துல தான் கிடைக்கும். ஈஸியா நம்முடைய கண்களுக்கெல்லாம் தெரியாது. இப்ப அதை தேடி ஆழ்கடல்ல போய் யாரு முத்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பாக்கியத்தை அடைவாங்க. கஷ்டப்பட்டு தான் அதை அடைய முடியும். அதே மாதிரி இந்த வைரம், வைடூரியம், மரகத கற்கள், இப்படிலாம் சொல்றோமே, நவரத்னங்கள்ல சொல்லப்படுகின்ற இந்த மதிப்புக்குரிய கற்கள், இதெல்லாம் வெளியில நம்ம பார்க்கக்கூடிய கற்கள் மாதிரிலாம் கிடைக்காது. அது எங்க இருக்கும்? மலையை குடைந்து மலைகளுக்குள்ளுதான் அது இருக்கும். மலையை வெட்டி 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 தான் அதை மறைச்சுதான் அல்லாஹ் வச்சிருப்பான். அதான் அதனுடைய அருமை. அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜன்னத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றான். இப்படி அவர்கள் உண்ணுவார்கள், பருகுவார்கள், விரும்பியதையெல்லாம் அனுபவிப்பார்கள். சொர்க்கவாசிகளுக்கு கனிகள் கொடுக்கப்படும். அவர்களுக்கு கனிகள் கொடுக்கப்படும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா. அவர்களுக்கு சொர்க்கத்திலே கனிகள் கொடுக்கப்படும் போதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபில். இந்த கனி எங்களுக்கு சொர்க்கத்திலேயே, உலகத்திலேயே கொடுக்கப்பட்டது. இந்த கனி எங்களுக்கு உலகத்திலேயே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிகிறோம்? உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வடிவத்துல தான் சொர்க்கத்து கனிகள் இருக்கும். உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரும்மான், மாதுளை, இதெல்லாம் குர்ஆன்ல சொர்க்கவாசிகளுக்கு மாதுளை உண்பார்கள்ங்கிறான். அப்ப இதே மாதுளை தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். திராட்சை சொர்க்கவாசிகளுடைய கனி, பேரித்தம்பழம் சொர்க்கவாசிகளுடைய கனி. அதே மாதிரி வாழை பழத்தை கூட அல்லாஹ் ஒரு இடத்துல சொர்க்கவாசிகளுடைய உணவாக சொல்லி காட்டுகிறான். சிதிர், எது? இலந்தை மரம், இலந்தை கனி, அதுவும் சொர்க்கவாசியுடைய உணவு. இந்த இலந்தை பழம் என்று சொன்னால், இலந்தை மரம் எப்படி இருக்கும்? முள்ளோட இருக்கும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லும்போது ஃபீ சிதரி மஹ்தூத், முற்கள் இல்லாத கனி. அந்த கனி குதூஃபுஹா தானியா, அருகாமையில் தொங்கிக் கொண்டிருக்கும். மரம் பெருசா இருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துடைய மரங்கள் அதனுடைய நிழலிலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மனிதன் நடந்து கொண்டே செல்வான். அவ்வளவு பிரம்மாண்டமான மரமாக இருக்கும். ஆனா அந்த மரத்துடைய கனிகள் நாம் எட்டி பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குதூஃபுஹா தானியா, நாம் கனியை வேண்டும் என்று நினைத்தால், கையை நீட்டினால் அது நம்மை நோக்கி என்ன செய்யும்? அந்த கனிகள் அது சாய்ந்து நாம் பறிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கனிகளை வைத்திருக்கின்றான். இப்ப இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கனிகள் தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அவங்க என்ன செய்வாங்க? வெளித்தோற்றத்துல பார்த்துட்டு இதுதான் எங்களுக்கு உலகத்திலே கிடைச்சிச்சே அப்படிம்பாங்க, வெளியில பார்த்துட்டு. ஆனா அதை சாப்பிடும்போது இந்த உலகத்துல உள்ள கனிகள் மாதிரி இருக்க, அதனுடைய தன்மை, அதனுடைய ருசி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். ஒவ்வொரு தடவை அவர்கள் கனியை உண்ணும் போதெல்லாம் முதல் தடவையில் சுவைக்காத ருசி அங்கே கிடைக்கும். இங்க நம்ம என்னதான் வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான், அதே மாதுளை, அதே திராட்சை, அதனுடைய சுவை மாறப்போவதில்லை. ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு அங்கு அவர்கள் உண்ணக்கூடிய மாதுளை, அவர்கள் உண்ணக்கூடிய திராட்சை, அவர்கள் உண்ணக்கூடிய பேரிச்சை, இந்த கனிகள் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் தனித்தனி ருசியில், தனித்தனி ரகங்களில் அது எல்லா வகையிலும் மாறுபட்டதாக இருக்கும். அதை உண்ண உண்ண அவர்களுக்கு இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்றான். முத்தஷாபிஹா, வெளித்தோற்றத்தில்
உலகத்து கனிகளைப் போல இருக்கும், ஆனால் முற்றிலும் அது வேறுபட்டு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சுவனத்து இன்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் அறிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.